அரசமரம் நம் வாழ்வின் சுவாசம். இந்தியாவின் பெரும்பாலான கிராமங்களிலும் நகரங்களிலும் அரசமரம் ஒரு புனித சின்னமாக கருதப்படுகிறது. அரச மரத்தின் அடியில் அமர்ந்து புத்தர் தியானித்து ஞானம் பெற்ற காரணத்தினால் இந்த மரத்தை போதி மரம் என்றும் அழைப்பார்கள். அதிக அளவில் பிராணவாயுவை வெளியிடும் மரங்களில் அரச மரமும் ஒன்று. பகலில் மற்ற மரங்களைப் போலவே அரச மரமும் ஒளிச்சேர்க்கையின் மூலம் கரியமில வாயுவை உறிஞ்சி பிராணவாயுவை வெளியிடுகிறது. ஆனால் இரவில் பெரும்பாலான மரங்கள் பிராணவாயுவை உள்ளிழுக்கும் பொழுது இரவிலும் சிறிய அளவில் பிராணவாயுவை அரச மரம் வெளியேற்றுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு நோய் தீர்க்க பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அரச மரம். இதன் மருத்துவ பலன்கள் பற்றி ஆய்வுகள் மூலம் நிரூபணமானவைகளில் சில: நுரையீரல் நலத்தை பாதுகாக்கிறது, ஆஸ்தமா உள்ளிட்ட நுரையீரல் கோளாறுகளை போக்க உதவுகிறது, மலச்சிக்கல் உள்ளிட்ட செரிமான கோளாறுகளை போக்குகிறது, இரத்தத்தில் அதிக சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகிறது, காயங்களை விரைந்து ஆற்ற உதவுகிறது, வலிப்பு கோளாறுகளை போக்க உதவுகிறது, பல்வலி காதுவலி ஆகியவற்றை போக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அரச மரத்தை ஒரு தனி மரம் என்று சொல்வதை விட அதை ஒரு சிறிய காடு என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். அரச மரத்தின் கிளைகளில் பறவைகள், தேனீக்கள், பூச்சிகள், வால்மீன்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான உயிர்கள் தங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்கின்றன. அதிக அளவில் பிராணவாயுவை வெளியிடும் இந்திய மரங்களில் அரச மரமும் ஒன்று. அது கார்பனை உறிஞ்சி வெப்பநிலையை குறைத்து சுற்றியுள்ள உயிர்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, அரச மரம் இயற்கையை நமக்கு அளித்த ஏர் பியூரிஃபயர் என்றே சொல்லலாம். காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய அதன் தன்மையால் நகரப்பகுதிகளில் மிகவும் அவசியமாக நடப்பட வேண்டிய மரங்களில் இதுவும் ஒன்று. அரச மரத்தின் வேர்கள் மண்ணை கட்டுப்படுத்தி மண் அரிப்பை தவிர்க்கிறது. இன்று பல இடங்களிலும் அரச மரங்கள் நகர வளர்ச்சிக்காக வெட்டப்படுகின்றன. அவை வழியை கெடுக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அரச மரங்கள் வழிகாட்டுகின்றன. அவை உயிரின் வழி, காற்றின் வழி, இயற்கை சமநிலையின் வழி. நம் முன்னோர்கள் அதை புனிதமாக கருதினார்கள். ஏனென்றால் புனிதம் என்றால் பாதுகாப்பு என்பதை நம் முன்னோர் அறிந்திருந்தனர். நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது ஒன்றே: அந்த புனிதத்தை, பாதுகாப்பை மீண்டும் உயிர்ப்பித்தல். ஒரு அரச மரத்தை நட்டால் நம் மூச்சை மட்டுமல்ல, நம் மதிப்பையும் எதிர்காலத்தையும் காப்போம். நம் பிள்ளைகள் தாழ்மையின் நிழலை உணர வேண்டுமென்றால் நம் பூமிக்கான அரச மர நிழலை நாம் பராமரிக்க வேண்டும். அது ஒரு மரம் அல்ல, அது சுவாசம். அது சுற்றுச்சூழலுக்கு வாய்த்த வரம். ஒவ்வொரு இலையும் காற்றுடன் பேசுகிறது, ஒவ்வொரு வேரும் பூமியுடன் உறவாடுகிறது. ஒவ்வொரு மரமும் நமக்கு சொல்வது, நானும் ஒரு உயிர், நீயும் ஒரு கிளை. அந்த குரலை கேளுங்கள். அது அரச மரத்தின் குரல் மட்டுமல்ல, அனைத்து மரங்களின் குரல். அது நம் பூமியின் குரல். மரங்களை காப்போம், இயற்கையை காப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.